ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் தாவ் அப்புறம் நம்ம ஹீரோ ஃபூ ரெண்டு பேருக்கும் அங்கே மேரேஜ் தான் ஆகிட்டு இருக்கு. அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபூ வந்து எவ்வளோ ஒரு பணக்காரன், ஆனால் தாவை போய் ஏன் மேரேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அந்த ஃபேஸ்லாம் மறைச்சிருக்க ஒரு துணியை நம்ம ஹீரோ எடுத்தா அதில் தாவுக்கு பதிலாக தாவோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு தான் அங்கே இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்க. ஃபூ ஃபேமிலியில் யாருமே 30 வயசை விட்டு தாண்ட மாட்டாங்க. ஒருவேளை அதனால தான் தாவ் வந்து ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் அங்கவே மயக்கம் போட்டுறான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தாவ் வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மேரேஜ்லாம் பிடிக்காது போல. அவள் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அவள் வந்து நம்ம ஹீரோவை லவ்வும் பண்ணல. ஸோ லவ் பண்ண ஒருத்தவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு இருக்கா. ஸோ அப்போ பார்த்தா அந்த ஃப்ரெண்டு இருப்பா இல்லையா, அவள் தாவுக்கு கால் பண்ணிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போக போகிறேன்னு நினைக்கிறேன், நீ வேகமாக போய் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு. ஸோ கண்டிப்பாக உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அவனோட சொத்தெல்லாம் உனக்கே வந்துடும்ல அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு யாரோட பணமும் தேவையில்லை, நான் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீ கொஞ்சம் யோசித்து பாரு, நீ இப்போ பண தேவையில் இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிடுறா. அங்கே போயிட்டு கண்ணில் கிளிசரின்லாம் ஊற்றிட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஆக்ஷன் போட்டு கத்திட்டு இருக்கா. நான் மேரேஜ் பண்ணேனே உன்னை, நீ ஏன் விட்டுட்டு போனேன், நம்ம எப்படி லவ் பண்ணோம் அப்படி இப்படின்னு கத்தும் போது அங்கே நர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணுங்கள், ஆனால் இப்படி கத்தி ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் சொல்கிறா, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன், என்னோட பேபிக்கு என்ன ஆகுறது, இவர் இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லும் போது அங்கே நர்ஸ் சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் இறந்து போகல, அவர் வந்து மயக்கத்தில் தான் இருக்கார் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோவோட கை மேலே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. நம்ம ஹீரோவால் மனசில் இருக்கிறதெல்லாம் ரீட் பண்ண முடியும் போல். அவள் சொல்கிறா, என்ன நான் உயிரோட எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ, நான் உயிரோட எந்திரிச்சது உனக்கு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ, என்னடா நம்ம மனசில் நினச்சது இவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு, நீ எப்போவுமே என்கிட்டேருந்து போக முடியாது அப்படின்னு கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ நர்ஸ் அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோ தள்ளிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமே போய் சொல்கிறா அப்படின்னு. அவன் என்னோட வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். அங்கே போனால் நம்ம ஹீரோவோட ஆன்டி டென்ஷனில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மேரேஜில் எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம், உனக்கு நான் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தருவேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே, உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தோணுதோ கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறேன், இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் எனக்கு ஹஸ்பண்டாக இருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லிடுறாங்க போல். நம்ம ஹீரோயினும் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கவங்களும் ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் ஸ்டூல் போட்டு மேலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதை தள்ளி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுக போகிறா. அப்போ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறான். அங்கே பாட்டி வந்திருப்பாங்க போல். அந்த பாட்டிக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். இந்த ஆன்ட்டி எனக்கு என்னென்ன தெரியுமா வேலை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வீட்டில் என்ன வேலைக்காரவங்களுக்கு பஞ்சமா, நீ உன்னோட வீட்டு மருமகளவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவையும் திட்டுங்க அப்படின்ற மாதிரி செய்க காட்டுறா. ஸோ அதனால அவங்க ஹீரோவுமே திட்டுறாங்க, நீலாம் ஒரு மனுஷனா, உன்னோட ஒய்ஃபை கூட உனக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் நீ வந்துட்டு தாவ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அவங்க அப்படிலாம் திட்டினாங்க, நம்ம என்ன கேட்டாலும் அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்குது, எனக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குது, இது சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, உனக்கு வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க தான் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க போல். அப்போது நம்ம ஹீரோயின் கிட்டே அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண சொன்னேன்தாம்மா, ஆனால் நான் வந்துட்டு உன்னை வந்து எப்போவுமே கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கல, எனக்காக நீ 2 இயர்ஸ் மட்டும் அவன் கூட இரு, அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விலகிக்கோங்க, நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்மே சரி ஓகே 2 இயர்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ரூமில்
உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளோட ஒரு எண்ணம் வந்து சொல்லுது, நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டு தான், இப்போ நீ உனக்கு பண தேவையும் இருக்குல்ல அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சொல்லுது, இல்லை இல்லை நீ எதுக்கும் லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற, இந்த 2 இயர்ஸில் உன்னோட ட்ரூ லவ் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறா. நம்ம ஹீரோயின் நம்ம பாடியெல்லாம் பார்த்துட்டு இவன் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுருது. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு நான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நான் உன் கூட இருக்கேன், நமக்கு உள்ள நல்ல கெமிஸ்ட்ரி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியா சரி ஓகே, ஆனால் நான் உனக்கு டிவோர்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் அனுப்பி விட்டுறான். அவன் வேணுனே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் பணக்காரி ஆகிறத யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஹீரோ வந்து லிஃப்ட்டில் போகும்போது நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போகிறா. அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து நீங்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, நான் ஃபூவோட ஒய்ஃப் அப்படின்னா. ஆனாலும் அந்த பொண்ணு இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்காக ஸ்டாண்ட் எடுத்து அவள் தான் சொல்கிறல்ல ஃபூவோட ஒய்ஃப்னு, அப்போது என்னோட ஒய்ஃப்னை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சைலண்ட்டாக ஆகிடுதா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை லவ்வே பண்ணலாம், அவங்க டவுரி பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். அவங்க கேட்குறாங்க டவுரி பணம்லாம் எங்கே அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அங்கே பார்த்தா அந்த குட்டி பையன் இருப்பான் போல், அவன் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர். அவன் வந்துட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் நம்ம ஹீரோயின் சாப்பிட போகிறா. அதை எடுத்துகிட்டு நீலாம் வந்து இங்கே இருக்க பொருளை தொடவே கூடாது, நீ ரொம்பவே அழுக்கான பொண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மா உனக்கு இப்படி தான் மேனர்ஸ்லாம் சொல்லி தந்தாங்களா அப்படின்னு சொல்லி திட்டும் போது அவங்க அந்த ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க, ஒரு பையன்கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு. அப்போது அவள் சொல்கிறா, ஆமாம் இவன் ஒன்று என் தம்பிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்க அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் எனக்கு சந்தோஷம் தான், நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்கேன்னு, ஒன்றை மாதிரி இல்லை அது வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லும் போது அங்கே அவங்க அப்பா ஹீரோயினை அடிக்கிறதுக்காக வராரு. அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கையெல்லாம் பிடிச்சிடுறான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா இல்லை நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவங்க என்னை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவள் வந்துட்டு இனிமேல் நீங்கள் என் ஒய்ஃபை புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினை வந்து அந்த ஸ்டெப் மாதிரி அடிச்சிருப்பாங்க போல். ஸோ அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு இனிமேல் எந்த ஒரு கஷ்டம்னாலும் நீ என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறா, உனக்கு பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால் நீ எனக்கு கூட சேர்ந்து எப்போவுமே ஒர்க் பண்ண, உனக்கு நான் பணம்லாம் தரேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவன் நாட்டியாக பிஹேவ் பண்ணுறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஹீரோக்கு கூட சேர்ந்து ஒர்க்லாம் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து அடுத்த நாள் அவளுக்கு நிறைய பணத்தை கிரெடிட் பண்ணிடுறான். அந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோயினும் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இருக்கும் போல், அதை வச்சு பார்த்துட்டு அம்மா நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை மிஸ் பண்ணுறேன், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நியாயத்தை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை வாங்கிட்டு இது நீதானா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கனால திட்டுவான் அப்படின்னு, இல்லை நான் உனக்காக பாத்டப் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டு அப்போது இந்த பொண்ணு இவதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஆக்சுவலி சின்ன வயசில் லவ் பண்ண போல நம்ம ஹீரோயின் தான் போல். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக பாத்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கா, நீ எங்கே இருக்க, நீ வந்து குளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளே போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே குளிக்கிறதுக்காக போயிடுறா. அவள் யோசிக்கிறா நம்ம லைஃப் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக மாறிடுச்சு அப்படின்னா. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் தாவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு கேட்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்குள்ளே அப்படியே மூழ்கிடுறா. நம்ம ஹீரோவளுக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அவளுக்கு சிபிஆர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அவன் ஆஃபீஸில் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் போயிட்டு அது என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸ், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு நான் என்ன காம்பன்சேஷன் தரது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு என்ன வேணும்னா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. அவள் சொல்கிறா எனக்கு ஏதாச்சும் சமைச்சு கொடு அப்படின்னா. அப்போது ஹீரோ சொல்கிறா இல்லை எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சரி இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் பாட்டியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம
ஹீரோவோட கசின் பிரதர் இருப்பான் போல், அவரோட பேர் ஜியாங். அவன் அங்கே வந்துடுறான். அவன் வந்து சொல்கிறான் எங்கள் பாட்டி இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, தாவ் எனக்கு உன்னை பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? எப்படினாலும் என்னோட கசின் பிரதர் ஃபூ வந்துட்டு 2 வருஷத்தில் இறந்து போயிடுவான், அவனோட பாடி கண்டிஷன் அப்படி தான் இருக்குது, ஸோ நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவன் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் ஹீரோயின் போட்டு அவனை கிக் விட்டுட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீ ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்து ஆஃபீஸில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து சமையல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்ட்க்கு நம்ம ஹீரோ மேலே க்ரஷ் போல், ஸோ அவள் நம்ம அசிஸ்டண்ட்காக தான் சமைக்க பழகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறா. அங்கே டிரைவர் வந்து ஓடி வந்து சொல்கிறாரு உங்கள் ஒய்ஃபை வந்து ஜாங் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அங்கே வீட்டுக்கு போயிடுறான். பார்த்து நம்ம ஹீரோயின் ஹாயாக உட்காந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேட்குறான் அந்த ஜியாங் ஒன்று ஏதாச்சும் பண்ணிட்டானா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை நான் தான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இது எப்படி அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா இது ஜியாங் தான் பண்ணான்னு சொன்னால் சண்டை வந்துடும், ஸோ நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஜியாங் தானே பண்ண, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் அப்படி கேர் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு பிகாஸ் என்னோட ஒய்ஃப் அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நைட் போல் யோசிச்சுட்டு இருக்கா ஒருவேளை நமக்கு ஃபூ மேலே லவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்கல. அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, அவங்க அம்மா வந்து பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் வழியில் போயிட்டு இருக்கும் போது அவளை சில பேர் வந்து கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு நியூஸ் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிடுறான். இங்கே ஜியாங் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேட்குறான் என்னோட ஒய்ஃபை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேட்குறான் நான் என்ன பண்ணேன், உன்னோட ஒய்ஃப் தான் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா, நீ என்னை பற்றி கேட்காம அவளை பற்றி கேட்குறியான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் போட்டு ஜியாங்க அடிச்சு விட்டுறான். அப்போ அந்த ஆன்ட்டி ஓடி வந்துட்டு ஃபுவை தள்ளி விட்டுட்டு நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க என் பையனை அப்படின்னு சொல்லி திட்டோடனே நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். பிகாஸ் ஹீரோயின் இருக்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க போல். அங்கே ரவுடி பசங்கள்லாம் சேர்ந்து ஹீரோயினை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். ஸோ பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ தலையில் அடிச்சு அங்கே 2 பேர்த்தையும் கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அங்கே தீயும் கொளுத்தி விட்டுருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் 2 பேர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வெளியில் போக சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு பயங்கரமாக அடி விழுந்துட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஹீரோயின் வெளியில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா ஃபூ என்ன ஆகியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டான் போல். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே மயக்கமே வந்துடுது. பிகாஸ் அவன் இறந்து போயிருப்பான்னு சொல்லி நினச்சிருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோ பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே இருக்கவங்களாம் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே காலைல சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் முழிக்கிறா. அப்போ ஹீரோ போய் நின்ன உடனே அவள் ஹீரோ வந்து பேயாக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம் நான் நல்லா தான் இருக்கேன் நீ பயப்படாத அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா என் ட்ரெஸ் எல்லாம் யார் சேஞ்ச் பண்ண நீ தானே அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆமாம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் தான் சேஞ்ச் பண்ணேன், இதில் என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்கிறத அடிக்க போகிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறா இல்லை இங்கே இருக்க ஆன்டிஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நீ டென்ஷன்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஆன்ட்டி வந்துட்டு அங்கே பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபூ வந்துட்டு ஜியாங்க அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டி கேட்குறாங்க அங்கே வந்து தாவை வந்து கிட்னாப் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்களால எதுவுமே பேச முடியல. அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். அவங்க நீயும் உன்னோட பையனும் என் முன்னாடியே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இங்கே காட்டுறாங்க அங்கே கிராமத்துக்காரங்களாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லும் போது அங்கே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிராமத்துக்காரங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மீன் பிடிக்கணும்னு சொல்லியிருப்பான் போல். ஆனால் அவங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவன் நான் பணத்தெல்லாம் தரேன் நீங்கள் எனக்கு விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பணத்தெல்லாம் பெருசாக யோசிக்கலை. அவங்க அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் அவனை காப்பாற்றிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது கிராமம், இது ஒன்றும் சிட்டி கிடையாது, நீ ரிச்சுன்றதில் அவங்க இங்கே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனும் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான் போல். ஸோ நான் வந்து கொஞ்சம் பணக்காரியாக இருந்தேன், அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு யோசிக்கிறா. அது நம்ம ஹீரோக்கு கேட்டுருது. ஸோ அவன் டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவரோட செக்ரட்டரியை கால் பண்ணி வர சொல்லிட்டு அங்கே எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணு, நான் தாவை டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க தாத்தா கிட்டே கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாரேம்மா, அதுக்கப்புறம் இதோ டிவோர்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது.
அப்புறம் அங்கே ஜியாங்க்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை. அவங்க அம்மா உன்னை திட்டிகிட்டு இருக்காங்க, உன்னால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்தோன்னே அவங்க போய் சொல்கிறாங்க, என் பையன் நீ அடிச்சனால நான் வந்து இந்த மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன், நான் மாக்கா போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து போனால் போகட்டும், அப்போ வச்சு உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆன்ட்டி வந்துட்டு என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை இந்த தடவை மன்னிக்கிறேன், நான் இதே தப்பை அடுத்த தடவை பண்ணிங்கன்னா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுற, அவன் நம்ம ஹீரோ விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போது அங்கே பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. அவள் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போகிறா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீ வந்துட்டு பணத்துக்காக தான் என்கிட்ட இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்படி தான் இருந்தேன், பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு பணம் தேவை இருக்கு, ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை, எனக்கு உண்மைக்கே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை உனக்கு உன் பாய் ஃப்ரெண்டை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, திடீர்னு என் பாய் ஃப்ரெண்ட் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இறந்து போகிறக்குள்ள ஒரு பேரனை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்போ ஒரு பேபிக்கு பர்த் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டே எனக்கு எந்த ஒரு பேபியும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருப்பான் இல்லையா, ஸோ அதுலேருந்து தூக்கிட்டான் போல். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்றா, எனக்கு பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், ப்ளீஸ் நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் மேலே ரொம்பவே ஆசை இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு பெட் கட்டுறேன், நான் வந்து 50 மில்லியனோட செக்கை தரேன், நீ அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு நீ வந்து பேசு, அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டானா நீ அடுத்தவனை மீட் பண்ணக்கூடாது, உனக்கு டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. ஸோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஃபூ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு இதோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 50 மில்லியன் தரேன், இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லும் போது அவன் எனக்கு பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு தாவ் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் பெட்டில் ஜெயிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தியா, அவன் பணத்துக்காக ஒன்றும் என்னை லவ் பண்ணலை, அவன் அப்போவே என்னை வந்து உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கான், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, எனக்கு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே நம்பிக்கைலாம் கிடையாது, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, நான் முன்னாடி அவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு வரா, அவகிட்ட நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு மூஞ்சி தண்ணிலாம் ஊற்றிட்டு என் பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பறிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் யார் பாய் ஃப்ரெண்ட், நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் பொண்ணு கிடையாது, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அங்கே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் சொல்கிறான், நமக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சுல்ல, நீ இப்போ தேவையில்லாமல் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து இவளுக்காக தானே என்னை விட்ட அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் போது அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா. அவள் வந்து யார்ட்டையும் சொல்லியிருப்பான் போல், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தாவ் வந்து இப்போ பணக்காரியாக இருக்கா, அவகிட்ட இந்த பணத்தெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் அவள் போட்டு காட்டிடுறா. ஸோ அதனால அங்கே வந்துட்டு அவங்களுக்கு டென்ஷனாக ஆகிடுது ஹீரோயினுக்கு. அவள் சொல்கிறா, நீ இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை வந்து நீ மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோ பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்டடு நான் வரேன் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு உனக்கு நான் ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு கை மாறி எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன வேணும்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் தள்ளிட்டு, இல்லை நீ ரெஸ்ட் எடு, நீ வந்து ஏதோ ஒரு இதில் இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு, நீ வந்து எப்போவுமே என் கூட ஏறு, நான் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரி சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோ தூங்க போயிடுறான். நம்ம ஹீரோயின் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்கா, நம்மளுக்கு ஒரு வேளை லவ் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அந்த ஜியாங் வந்து திரும்பவுமே ஹீரோயின் கிட்ட புலி பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, அப்போ நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவன் அடிக்கிறதுக்காக போகிறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்ச உடனே, இல்லை நான் வந்து சும்மா அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அங்கே வந்துட்டு அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ லிஃப்ட்டில் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன், நான் உன்கிட்ட பண்ணாமல் மித்தவங்களோட ஒய்ஃப் கிட்டே இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான், நான் என்னோட ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு போனால் அவன் என்ன பைத்தியம்னு சொல்கிறா. அப்போ நான் என்ன பண்ணுறது, நீ எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு, நான் எப்படி அவனோட ஒய்ஃபை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், இல்லை நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ளார் பொக்கே தாங்க, ஃப்ளார்ஸ்னால் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே ஒரு ஃப்ளார் ஷாப்புக்கு போயிடுறான். அங்கே போனால் நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு ஃப்ளாருமே பிடிக்கல. ஸோ அதனால அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு சாசேஜ் பிடிக்கும் அப்படின்னு அங்கே சாசேஜ்லாம் வச்சு ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அதை ஹீரோயினுக்கு கொடுக்கவும் சொல்லிடுறான். அங்கே பார்த்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, யாரா இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே ஆஃபீஸில் இருக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் வந்து சொல்கிறா, யாரோ தாவுக்கு அங்கே சாசேஜ் வச்சு ஒரு பொக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஐயோ அது நம்ம தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். பார்த்தா ஹீரோயின் அவனை பார்த்துட்டு முறைக்கிறான், இவ்வளோ ஒரு ஹஸ்பண்டாக ஒரு gift கூட கொடுக்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. போயிட்டு திரும்பவுமே ஹெல்ப் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் சாமை காட்டணும், நீங்கள் உங்கள் பாடியெல்லாம் அவங்களுக்கு ஷோ பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே ட்ரெக்கிங்காக போகிறான் போல். ஸோ கூட நம்ம தாவுமே வர சொல்லியிருக்கான். அங்கே ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு சொல்லும் போது அவன் ஷூஸ்லாம் கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ, நீ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லும் போது ஹீரோயின் கீழே விழுக போகிறா. அப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். பார்த்தா ஹீரோயின் ஹீரோ கால் மேலே மிதிச்சிடுறா போல். ஸோ அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. அவன் போயிட்டாங்க செக்ரட்டரி கிட்ட, டே நீ ரொம்ப மோசம், உனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே ஒழுங்காக கொடுக்க தெரியல, பாரு நான் எந்த நிலைமையில் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லும் போது செக்ரட்டரி வந்து சொல்கிறேன், பாஸ் ஒரு உண்மை சொல்லவா, ஆக்சுவலி எனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, அதனால எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன்னு சொல்லும் போது அவன் காலை வச்சு எடுத்து வரான். பட் ஹீரோக்கு கால் பிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜியாங்கோட அப்பா அங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஐடியாவில் தான் வந்திருப்பாங்க போல். அந்த பாட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஜியாங்கோ இந்த வந்து கம்பெனிக்கு போகணும், அவனையும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பாட்டியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்த உடனே அந்த அங்கிள் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவளுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், இவங்க உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரி சொல்லிடுறா. ஸோ இதோட இந்த மூவியோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்காக ஸ்டே கனெக்டட். பை கைஸ்.